கட்படி அப்படி பண்ணா லோக்கி வச காரன் டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி குக் பண்ணிருக்காருங்க. விஜய் இந்த பாய்ஸ் அடைக்கலம் கேஸ்ட் இந்த ஆட்டிய போட்ட கோலமாவை கமிஷன் ஆஃபீஸ்ல பதிக்க வச்சிட்டாங்க. கடல்ல அதை பார்த்து காட்டணும் அஜந்தாஸ், இந்த பேப்பர்ல 5 போலீஸ்காரங்க பேர் இருக்கு, உனக்கு தலையை கொண்டு அவனுக்கு லைவ் டைம் செட்டில் பண்றா அப்படின்னு அலர்னத 5 கிலோமீட்டருக்கு அஞ்சு வேடிக்கை பார்த்தா விஜய் நீ இப்படியே கத்திட்டு நான் போய் பாட்டிக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு பாட்டிக்கு போயிட்டாரு. நெய்யோத்தி பாசங்கொட்டி அப்படின்னு காமன் காக்கா பிராணி பண்றாங்க. நம்ம காமாச்சு கேட்டுருங்க கூட்டத்தை பாத்தீங்க இந்த கல்பிட் போலீஸ் பிராணில தூக்க மாத்திரை கலந்து விட்டான். பிரியாணி நல்லா ரைத்தா ஊத்தி மொத்தமா குழப்பி அடிங்கடா அண்டவா அப்படின்னு குழப்பி அடிச்சா போலீஸ்லாம் கைப்புள்ள இந்தியன்டா முடிச்சுட்டு இருக்க தூங்கு அப்படி கும்பலா கோமா செஞ்சு போட்டானுங்க. என்னடா எல்லாம் பொத்து நுடுவாங்க அப்படின்னு கான்செப்டே புரியாம கன்ஃபியூஸ் ஆன விஜய் கோமாக்கு போன குண்டு போலீஸ்லாம் குட்டியா ஏற்றி விட்டான். சார் இப்படி அவசரப்பட்டு வண்டியில ஏற்றி விட்டுட்டீங்களே, இப்போ வண்டி யார் ஓட்ட போறா அப்படின்னு நான் கேட்க, நம்ம ஆட்டோக்காரன் தம்பி எங்க இருக்கா கொஞ்சம் பாருங்கப்பா, நைட் ஸ்டாக் ஷேடோ ஃப்ரம் அப்படின்னு ஓசி பண்ணி சாப்பிட வந்த தில்லி கிட்ட, தம்பி ஒரு உதவி ஒரு வண்டி ஓட்டணும் அப்படின்னு விஜய் கேட்க, அவசரமா பொண்ணை பார்க்க டெல்லி வர போறேன் தில்லி ரிஜெக்ட் பண்ணிட்டான், ஆளு சொல்லக்கூடாது ஏன்னு சொல்ற அப்படின்னு பிரகாஷ் ராஜ் வாய்ஸ்ல விஜய் பிளாக்மெயில் பண்ணி தில்லியும் தினாவையும் கூட்டி நல்லா கூட்டு போயிட்டான். அண்ணாரம் பார்த்து இன்னும் சைட்ல பார்த்தா நம்மளாம் எதுக்கு இருக்கோம்னே தெரியாம இருக்க 4 இன்ஜினியரிங் பசங்களை கமிஷன் ஹவுஸ்ல கேப்சர் பண்றாங்க. கோலமாவு காண போன கடுப்புல அஜந்தாஸ் சுமார் 350 பேரை கூட்டிட்டு கமிஷன் ஆஃபீஸ் சரவுண்ட் பண்ணிட்டான். உடம்ப இரும்பாக்கிடா கடிகாலாம் அடமெல்லாம் ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது அப்படின்னு நேரம் சாங்க போலயே கையில கடைக்க போடலாம் வச்சு கலவை வச்சிட்டான். இருக்கஞ்செடி ஓரம் இருக்கி போடுச்சேன் மாமா அப்படின்னு ஏர்லி சாங்ஸ் வைட் பண்ணிட்ட தில்லிய அடிக்கலம் பாய் சாந்த வேலை பேக் பண்ணிட்டாங்க. மாவனை மாட்டினி ஆனா என் மபரை கட்ட மாட்டேன் அப்ப இல்லைங்க அங்க பெரிய கொண்டு வெயிட் பண்ண 10 வருஷமா ஜெயில என்ன சார் தெரியும், அதுக்கு முன்னாடி என்ன பண்றதுன்னு தெரியாதுல அப்படின்னு பஞ்சாப் பேசிட்டு வெள்ளைக்கு அங்க பஞ்சர் ஆகிட்டு குட்டியாலே கமிஷன் ஆஃபீஸ் போயிட்டான். கடைசி சீன்ல தில்லி கோலமாவெல்லாம் கொளுத்தி போட்டு கேட்லிங் எடுத்து கழுத்துல மாட்டு மொட்டை வச்சிருவா இல்ல கொஞ்சம் தள்ளி சிறுவான்னு கேட்க சிறு டண்டனக்கா அப்படின்னு பேசின கேப்ல பூரா அப்பளையும் போட்டு தள்ளிட்டான். அப்படியே சைஸா மூவ் பண்ணா கேப்சர் பண்ண பூஸ் பாக்ஸ 10 கொஸ்டின் விஜய் இன்ஃபார்ம் பண்றான். பிரபஞ்சன் சந்திரன் கேங் வருவாங்க, பூஸ் பாக்ஸ் எங்க இருக்குன்னு கேட்பாங்க, சொல்றாத அடிச்சு கூட கேட்பாங்க. அப்போ சொல்லுவாங்க கால் கட் பண்ற கேப்ல கால் டாக்ஸ் வந்தனும் பிரபஞ்சன் போட்டு தள்ளிட்டான். பயசத்த சோகத்துல பத்தல பாட்டு பண்ண கண்ணனை மங்கிக்குள்ள ரைஸ்காரனே இல்லாம கண்ணி வச்சு கொண்டானுங்க. இப்படியே நசன் போயிட்டு இருந்த ஸ்டோரியில நசரியா பிரச்சனை உள்ள விட்டு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்ல உங்களுக்கு இருந்தால் மீறப்படும் அப்படின்னு ஓப்பனிங்லேயே ஒப்பனே சொல்றாரு அவரு. நீங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணாம போங்க, பஞ்ச் பேசுங்க பேசாம போங்க, ஆனா எங்களுக்கு மங்கிக்குள்ளாவும் மண்பகலையும் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு ஆர்டர் போடுறாங்க போலீஸ். கர்ணன் கால்கட்சலாம் கண்டுபிடிக்க அம்மா ஆராய்ச்சி பண்ணி ஜிம்முக்கு போனா அங்கிட்டு வேணாம் இங்கிட்டு போவோம் அந்த புற அட்ரஸ் கொடுத்தோம் ஸ்டார் ஜிம் ஓனரு. அந்த புறத்துக்கு போன அமரு மாடர்ஸ் மாட்டு கண்ணனை பத்தி கேட்க ஆண்டவரே அப்படின்னு ஜிபி முத்துட்டான்ல கோட் கொடுக்குறா. கோட் படலாம் கோரா சேர்த்தாங்க அமரு கண்ணை குத்து ஆடிச்சிப்பா அபேஸ் பண்ணிட்டான். சீஸ் பண்ண பூஸ் பாக்ஸோட ஹிஸ்டரிலாம் சேஸ் பண்ணி போய் பார்த்தா எனக்கு ஒரு பொண்டாட்டி என்ன சுத்தி பாட்டி அப்படின்னு வைப் பண்ணி சந்தனம் அண்டர் கிரவுண்ட்ல பூஸ்ட் இருந்த பாய் பண்ண பண்ணுறான். கண்டெய்னர் பத்தின கண்டென்ட் கடைசி வரை தெரியாம போயிருமேன்ற பயத்துல மினிசி வீட்டு கல்யாணத்துக்கு கிளம்பிட்டா நம்ம சந்தனம். அமர் எடுத்த ஆடியோ சிப்ல இருந்து அடுத்த மேல கண்டுபிடிச்சா மங்கிக்குள்ளா காய்ச்சி மினிஸ்டர் மறுபடி மர்டர் பண்ண கூட்டு போயிட்டானுங்க. ஐடென்டி தெரிஞ்சுக்கிட்ட அமரு முகம் காட்டினி முழுவென் பணின்னு கேட்க எல்லாத்தையும் உனக்கு தூக்கி காட்டணும். இந்த பாருலே அம்மர் பாரு அவன் மாஸ்க் தள்ளிட்டு மாசா இன்றைக்கு தான் நம்ம விற்கிறோம் ஆரம்பிக்கலாங்களான்னு சொன்ன ஆண்டவரு பட்டாமே அப்படின்னு பைக் எடுத்து கிளம்பிட்டாரு. ஆண்டவோட ஆக்ஷன்ல அட்மிட் அவரு அவருக்கு ஏதாச்சும் பண்ணணுமேனு சந்திரன் விட்டு பாத்ரூம் பைப்ல பாம் பிளாஸ்ட் பண்ணிட்டான். பிளாஸ்டிக் அப்புறம் டிஸ்டாமான சந்தனம் காயத்ரி எல்லாம் கொண்டு போட்டு பேரை தூக்க ஆண்டவர் வீட்டுக்கு ஆரம்பிச்சிட்டான். அமிச்சது கூட தெரியாம ஆண்டவர் ½ hour அட்வைஸா போட கொய்யால ட்விஸ்டே அப்படின்னு மாசா என்ட்ரி குத்த ரகட் ஆண்டிட்டீனா ஃபோக்க வச்சே ஃபைட்டை முடிச்சிட்டாங்க. லாஸ்ட் சீன்ல விஜய் இந்த பாய் சந்திரன் கேங்க சரண்டு போட த ஈகிள் இஸ் கமிங் அப்படி 22 பிறங்க எடுத்துட்டு இந்த வாங்கிக்கோ ஆண்டவர் ஃபைட்டை முடிச்சிட்டாரு. கிளைமேக்ஸ் சீன்ல ஆடியன்ஸை எப்படியாச்சும் கதற ஒண்ணு மேனு கிராஸ் ஓவர் கொண்டு வந்த லோக்கி 2 படம் இல்லைங்களா அசம்பிள் பண்ணிட்டான். அப்படின்னு மாஸ் பிஜம் போட்டு லேண்ட் ரோல் எந்த அளவுக்கு உனக்கு 3 பேர் தலைவர் கூட வேணும் மதர் தெரேசா அவனுக்கு லைவ் டான்ஸ் பண்றா அப்படி கத்தி வீச கதை முடிச்சிட்டாரு. இப்படியே 2 பிளாக் பஸ்டர் கொடுத்த லோக்கி பூஸ்டர் சாப்பிட்டு பிளட்டி ஸ்வீட் அப்படி லியோ படம் அப்படியே கொடுக்க சோசியல் மீடியா வந்தாருங்க. சோசியல் மீடியா வந்து லோக்கி மயங்கே வந்துட்டாருங்க. அப்படி லோக்கியே மயக்கம் போட்டு விட்டுறதுக்கு என்னதான்டா நியூஸ்னு பார்த்தா ரோலெக்ஸ் அவன் பேர் லியோ அப்பா பூமெக்ஸ் தனுஷ் டோமெக்ஸ் அவன் அண்ணன் டாலெக்ஸ் அப்படின்னு சோசியல் மீடியா அந்த சோர்ஸ்லாம் பார்த்து கண்ணீர் 30 கடல் நீர் 30 உங்களெல்லாம் நம்பி டான்ஸ் வந்ததே என் தப்பு தான்டா லோக்கி சோசியல் மீடியா விட்டா போயிட்டாருங்க. டே பெரிய பசங்களா லெட்டிம் குக்குடா சோசியல் மீடியால சாவடிக்காது.